குடம் எடுத்து அங்க பிளாஸ்டிக் குடம் எடுத்து இந்த அகராதி மைக்கு தானே போன வாரம் அரைஞ்சேன். என் மச்சான் கோமாளி ஓ ராதா மச்சான் என்னைக்கும் கோமாளி. இந்த தங்க பொண்ணு தண்ணிக்கு போனா ஏ மச்சான் கோமாளி ஏ மச்சான் ஏமாளி மச்சான் கோமாளி ஏ மச்சான் ஏமாளி ஏ மச்சான் கோமாளி ஏ மச்சான் ஏமாளி ஏ மச்சான் கோமாளி. நீ ஆடும் போது வயக்காட்டு வெட்டி தவற மாதிரி இருக்கு மயிர் மாலை. என்ன என்னடா வாயெல்லாம் கிழிச்சிருவேன் தெரியுமா? நீ கிழிச்சுதான் இந்த நக்கல் இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத. அருமையான பொம்பளை. இப்போ முகத்துல முழிச்சு பூஜா புள்ள வைக்கிற பொம்பளைலாம் பத்துருங்க. ஏன் என்னாச்சு? புள்ள விருசம் பலமா பறக்க மயிர் மட்டும் எடுத்து அடிச்சு வேற நீ தான்டா சக்கால் சோனியாவுல மண்ணலி தூத்திட்டு போயிருவேன் மயிர் மலை. ஏன் மாமா மயிரை புடுங்க மாமான்னு. ஒரு செவத்த புள்ள ஒரு அழகான பிள்ளைய பார்க்கத்தான் போட்டு பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்னைய பார்க்க உட்காரல, என்னை கேட்டா எம்கேரான்டா ஆம் பண்ணுவேன். ஆனா மனசுக்குள்ள உன்னை ஒன் சைடா லவ் பண்ணுவேன். உனக்கா தாண்டி உட்காந்துருக்கேன் பாதகத்தி மகளே. வாடி போடிங்காத. என்னைய மட்டும் வாடா ஓடான்ற. நான் எப்ப பேசுனேன்? நான் நாடகத்துக்கு வரும்போது நீனா பஞ்சு முள்ள வேலை பார்த்து தெரிஞ்ச கீரை முண்டை. நீ தாண்டா கீரை பயல. கைய தூக்கிட்டு கம்பு கூட்டு மாதிரி ஊத்துட்டு போயிரு மயிர் மலை. கரும முடிச்சவ நாத்த புடிச்ச பயல. ஓ முகரை மூஞ்சிகளை பாரு. எங்க அண்ணன் பாண்டியனுக்காக பாக்குறேன். நானே என் பாண்டியனுக்காக நானும் பாக்குறேன். ஏன்னா ரெண்டாம் தடவை கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். யாரையோ முகரைய பாரு. ஆனா உடனே சந்தோஷம் வருமே. இவளை கட்டுறது ஒண்ணுதான் கிடமாட்டா கட்டுறது. ஏயா நான் என்ன பண்ணேன்? பிரேதீஸ்வரி நான் உன்னை சொல்லுங்க ராதா, என் பேர் சொல்லவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. என் பேர்ல ஆமா சாமி வண்டி போட்டு இது பண்ணு. நீ வரேன்னு சொல்லி தானே சாயலுடியில நீர்மலை எடுத்து அழுது தானே வந்தேன். என்னத்த பிரேதீஸ்வரி வரா இருக்கா? ஏய் இருக்கு. ஏய் போடா. உங்க அம்மாட்ட கேளு. என்னன்னு? உனக்கு சிறுநீர் இருக்கவே தெரியாது. அப்படின்னா? உனக்கு சிறுநீர் இருக்க விட்டு அதுல மண்ணள்ளி போட்டு போன தாய் மாமே நான் தான். அன்னைக்கு போட்ட மண்ணுதே மயிரை புடுங்கிட்டு கிடக்கு. ஏதோ ஒரு செவத்த பிள்ளை நல்லா சிரிக்கிற. தம்பி வாங்க தம்பி, பொம்பளை வரும்போது வாடகை எடுத்து வருவேன் வா. இவன் யார் மையன்? கீசரி மேசரி அற வாங்கிடுவேன். தோரங்குளம் சக்கரபாணி அன்பு பிரதர்ஸ் சார்பாக, தேரங்குளம் சக்கரபாணி அன்பு பிரதர்ஸ் சார்பாக, பே தர்மலிங்கம் வெள்ளம்பல் என் உறவுகள் சார்பாக ரூபாய் 200. பிரதீஸ்வரி நல்ல சட்டியா எடுத்துக்க. நீ கலட்டு, அது பச்சை சட்டி தானே. அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு வெள்ளம்பல் மருமகன் சேனா முனியசாமி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். மற்றும் எம் தர்மசேகர் பிஇ மென்பொறியாளர் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்கு ரூபாய் 500 நன்கொடையாக அளிக்கிறார். எங்கள் வாத்தியார் ராசியான ஆள். டெய்லி என் கூட வரையலாம். பள்ளிக்கூடத்துக்கு வேற ஆளை மாற்றி விடுங்க, இன்னும் படித்த டைம் தானே. நல்ல ராசியான ஆளாக இருக்கார். அப்பப்போ காசு இந்த ஓம் பேண்ட்டுக்குள்ளே வை. என்ன நீங்க வாட்டு கலெக்டரியா நீங்க வாட்டு வைக்கிறீங்க? என்ன மாமா? நான் ஆம்பளை கோமணத்தோட கூட வருவேன். ஆனா நீ அந்த மாதிரி நீனா வந்தேன்னா வெள்ளம்பொல் கொள்ளாதுல்ல. இந்த சீரியல்லாம் சாச்சிருவாங்க. இந்த மைசெட்டு போறாலே உள்ள வந்துருவாரு ஆம்பளி பாரோட. எதுக்கு வந்து உன் யூனிட்டை பார்க்க அங்கே புடுங்க முடியல, இங்கே ஓவன்ட்டுவேன். ஏத்தா பொம்பளையாள்லாம் நீங்களாம் சாச்சி எங்க பூரா எங்க தாய் உள்ளே எங்க ஆத்தாக்க. நான் அந்த பிரேதீஸ்வரியை என்ன சொன்னேன்? குட்டி நயன்தாரா அழகா இருப்பா அப்படி பெருமையா பேசுறேன். கண்டாளி உள்ள என்னது என்னைய கேட்கிறாரு. எம்கேஆர் ஒரு ஆளா வாடா போடா. பிரேதீஸ்வரி சொல்லுங்க. குனிய விட்டுக்கிட்டு குமுறி எடுத்து போடுவேன். அது ஏன் பின்னாடி குனிஞ்சாதான் செய்வீங்களா? தம்பி யோப்பா, எப்ப பார்த்தாலும் என்னடா கண்டாளி மனை தேன்றாட்டு கொலை ஓட்டினே மாதிரியே. இந்த நாடை ஏற்கனவே இங்க புழு புழுன்னு இருக்கு. நேத்து பொம்பளை பேசுறாளே பக்கத்துல போய் ஒரு லாங்க போ போ ஜெகட்டு முண்டை. எதுக்கு கூப்பிட்டே, எதுக்கு அடிக்கிற, எதுக்கு அனுப்புறிய? மத்த நேரம் வந்தவொடனே எப்பா எங்கப்பா சோறு இருக்கு மயிர் இருக்குன்னு கேட்டேன். தாளம் போட வந்தா கேன்னு போட்டு கொண்டாண்டி என்னைய. பிரேதீஸ்வரி சொல்லுங்க. வீர நிறைந்த பூமி ராமநாட்டு மண்ணு. இந்த ராமநாட்டு மண்ணிலே இங்கே ஆண்களுக்கு வீரத்துக்கும் பாசத்துக்கும் பஞ்சமே இல்லை. சிங்கம் பூரம் பார், அவங்க மூத்திரத்தை குடி. உனக்கு நீ பெண்கள் மூத்திரத்தை வாங்கி நீ குடி. என்ன குடிக்க சொல்ற? யார சொன்ன? பெண்கள் மூத்திரத்தை வாங்கி நீ குடின்னு. பெண்கள் மூத்திரத்தை நீ வாங்கி குடி. எதுக்கு?
உனக்கு வளர்ச்சியே அடையாது. ஆம்பளை மூத்திரத்தை மட்டும் வாங்கி கூடி தலை இந்த தண்டியா வந்துருவேன். என்னதுங்க சரக்கு எப்பேட்டு ஓஸ் அந்த லாங். அடச்சி நீ வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே எரும மாடு. பாரு என் தம்பியை ஒரு பேயிறது கரெக்டா இருக்காங்க. நீ என்ன செய்வ? நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் செய்வோம். நாங்களும் எல்லாமே செய்வோம். அம்மா உங்க லட்சணத்தை தானே பாக்குறேன். பாத்துட்டு தானே இருக்கிற. நீங்க தான் சும்மா இருக்கே, நாங்க தான் செஞ்சுக்கிறோம். ஆனா பொம்பளையாளு மாதிரி யாருமே தாயம் போட முடியாதா தங்க பாண்டி? ஆமா விருத்தம் அப்படி விழுகும். எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளையாளு தாயம் போடும் போது அவனை போய் கேட்டோம்னு வைவேன். என்னாச்சு? ஐயோ ஒரே சுப்பிரவாதமாத்தியா இருக்கும். எப்படிங்க? தாயம் போடுற பொம்பளைய வளாது கெட்ட வார்த்தை பேசுவாளா? இப்படி தாயத்தை போட்டுக்கிட்டே அடி சக்காலத்தி ஒரு 2, இன்னொரு பொம்பளை அடி அவிசாரி ஒரு 3, இன்னொரு பொம்பளை வேகமா ஓட்டி அடி தேவடியா ஒரு 12 இருந்துச்சு. என்னைக்காவது தாய கட்ட தேவடியா இருந்திருக்கா? ஒன்னே தாண்டி சொல்றேன், வர்க்கத்தை தான் சொல்றேன். ஏன் ஆம்பளையால் விளையாடும் போது பாத்துருக்கியா? சீட்டு விளையாடும் போது ஒரே ஒரு சீரட்டு கணேஷ் போயில சரி அழகா விளையாடுவாங்க. வாடா அங்க மட்டும் ஏன் வராத சுப்பிரபாதம்? அங்கெல்லாம் நீ சீட்டு விளையாடும் போது போனேன்னு வைவி வாடான்னு இழுப்பாங்க. உன் சட்டியை காணாம ஒரு சட்டியா? உன் சட்டியை கொண்டு போய் ஆசுக்கு நேரம் வச்சிருவேன். சட்டியை போடாதா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பிடுங்க. அவன் சொல்றேன் நோத்தா புருஷன். நோத்தா புருஷன் உங்க அக்கா புருஷன் இல்ல. வாடா அளவு போ அத்தல இருந்து கோத்தாங்க மட்டும் எதுக்கே கூப்பிடுற? எல்லா ஆம்பளையும் இப்படித்தானே பேசுறேன். 6 மணி 7 மணிக்கெல்லாம் நோத்தவங்கம்மா அவளையவளன்னு பேசுவேன். 10 மணிக்கு மேலே எல்லாமே சரண்டு அடைஞ்சிருவேன். ஏன்? அப்பதான் வோல்டேஜ் கிடைக்கும். நான் சொல்றது ஆம்பளைக்கு புரிஞ்சுட்டு போகுது இல்லை புரியாட்ட போகுது. 21 வருஷமா நான் என்ன பேசுறேன்னு தெரியாமத்தே 4 பேர் ஸ்டாண்டை போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே புரியலை. போகும்போதே அங்கிட்டு போய் செருப்பை கழட்டி தங்கப்பாண்டி அடிச்சுக்கிருவேன். என்ன பேசுனேன் லாங்கு. தங்கப்பாண்டிலாம் ஊர்ல தெரிஞ்சவன் என் தம்பி. ஒரு காலத்துல தங்கப்பாண்டியவே தட்சிணாமூர்த்தி அண்ணனை பார்க்கறதுக்கு வண்டி எட்டி வருவாங்க. ஏனுகள் 2 பேரும் கைமாத்து வாங்கியிருந்தாங்க. இப்போ இவங்க ஊரா வண்டி எட்டிட்டு போறாங்க. ஏனுகள் உப்பு சோப்பு விற்க. ஆனா அந்த உலகத்திலே ஆண்கள் இந்த அளவுக்கு வீரமும் இவ்வளவு தூரத்துக்கு பாசமும் வைக்க காரணமா இருந்தது யாருன்னா தாயினுடைய தாய்ப்பால் தான் எங்க வீரத்துக்கு காரணம். நான் தாய்மாரில் எப்பயுமே மதிப்பேன். ஆனால் மேடையில் ஆம்பளையாளரை பற்றி எந்த பொம்பளை பேசினாலும் நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன். கீசரி பேசுறியா உன் ஜாக்கெட்டே கிழிஞ்சான் சரி சக்காலத்தி உன் ஒட்டு மசுறு அத்தையே வருவேன். ஒரிஜினல் மசுறு எந்த பொம்பளையாவது கொண்டையில் இப்படி ஒரு பூ சுத்து விளாடாத பிரிமண மாதிரி சுத்துவேங்க. நீ சுத்தம் போது எனக்கு எரிச்சலா தாண்டி இருக்கு. பார்க்கும்போது எனக்கு கடுப்பு இதுவா இருக்கு. நான் சொன்னேனா ஏனே லேடிஸ் வரும்போது சவுண்டை குறைச்சி விட்டே. இன்னும் கொஞ்சம் வாலி மொய் பொம்பளைக்கு ஏத்தாத மணிக்கட்டோட குடிச்சு போடுவேன். எனக்கு ஏத்து அதுல எத்து வச்சுண்டே இதுல ஏத்துனே. ஹலோ அப்படி ஏத்தணும். வாடா தங்கா. நான் வரல. பேச மாட்டேன் ப்ளீஸ். உன் புருஷன் இருக்கானா? அவனெல்லாம் எதுக்கு வர சொல்ற? அது புருஷன் வேற என்ன? உங்க வீட்டுக்காரர் வேற எதுக்கு? இல்ல ஒரு சிராக்ஸ் எடுத்து கொடுக்கத்தேன். முனியாண்டி. ஐயா ஏன் அவன் வெதர்ல பருவே. ஆனா உண்மையிலே என் மருமகளுக்கு ஒரு ராசி. என்னது? இன்னைக்கு உன்னை யூடியூப்ல போட்டவொடனே விஜய் டிவி சந்துரு சார் இருக்காருல்ல சின்ன மருமகன் இந்த சீரியல் அவரெல்லாம் போன் அடிச்சு உன்னை கேட்டார். அடுத்த சீரியல்ல நீ இருக்கியான். வாழ்த்துக்கள். திரைப்படத்தை நடிச்சு பெரிய ஆளா வந்துக்கிட்டு என்னை வந்து கேட்கும்போது இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவேன்? அப்படி மட்டும் சொன்னேன்னா உன் சூத்துல கம்பி வச்சு சுட்டு விட்டுருவேன். என் சிசியம்பிள்ள வரப்போறேன். என் தெய்வம் வரப்போகுது. இன்னைக்கு என்ன கட்டப்புல வரானோ அன்னைக்கு ஒரு கெட்டப்புல வர சொன்னதுக்கு முண்டை உள்ள கையில சூடம்பத்து வச்சுட்டு வந்து ஐயோ வெந்து போய் அப்புறம் ஜெருப்பிட்டு அடிச்சு படுக்க போட்டேன். வா ஏன்னா அவன் சின்ன பையன் தப்பா தவற உடம்புல படம் கை காலு படம். அப்படி எவ்வளவு பட்டாலும் அதை மார்க் பண்ணி வச்சுக்க சாப்பீஸ்ல. எதுக்கு? தலைக்கு 100 ரூபா கொடுக்குறேன். எறும்பு சாப்பீஸை போட்டு வச்சுக்க. அவன் அதுக்கு மேல உன்னை லப்பு லப்புன்னு கட்டி பிடிச்சான்னா அடிக்க கூடாது. நீ அடிச்சேன்னா அவன் மண்டி ஓடுவேன். மண்டி ஓட்டு வா ஓடுதேன். எளரசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லோ மாமா உத்துரத்துல சுப்புடனே. எளரசி ஓவியமே மச்சா எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லோ புள்ள உத்துரத்துல படுத்த நடி. இதுதான் இன்னைக்கு 350 ரூபா சம்பளத்துக்கு கட்டை போட்டு வந்திருக்காரு. அருமையான கட்டை தம்பி. இதை விஜய் டிவியில் ட்ரை பண்ணுங்களேன். பஞ்சர் பார்க்கணுங்க. பஞ்சர் கடை எங்கே இருக்கு? ஏமா உங்க சொல்யூஷனை கொடுங்கம்மா.
அவன் கேட்கறேன், அவனை பிடிச்சி நக்கு. சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா மேடம்? தம்பி சொல்யூஷன் இல்ல, என்கிட்ட ஒரு சைனா பீஸ் இருக்கு, வாங்கிட்டு போறீங்களா? இல்ல என்கிட்ட ஒரு லிவர் இருக்கு, அதை சொருகணுமே. அது 30 சுடுகாட்டில் வளர்த்து கிடப்பா, நெஞ்சலம்ப சும்பிட்டு படுங்க. உன் கெட்டப்புல மண்ணு விழுக. நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அது ஒன்று செய்யுது. டயரை வந்து தூக்கிட்டு வாடாந்தேன்னு சொன்னேன். எவனாவது டயர் ஓட்டுறதுக்கு எவனாவது மம்பட்டி கணையை தூக்கிட்டு வருவானாப்பா. ஒரு காமெடியை வர வர காப்பாற்றி நினச்சா எரிக்கிறேன். நீ நல்லா பண்ணுறதா சிச்சுக்க மயிர் மாதிரி இருக்கு. அந்த சின்ன பையலை பார்த்தோன்னே உனக்கு எச்சு ஊருமே. யாரு ஊறக்கூடாது. என்னடா உங்க ஐயாவுக்கு லேஞ்சு கட்ட வந்தது மாதிரி வர்ற? என்னடா நான் ஒரு தடவை என்ன அவர் ஒரு தடவை உங்களை மோந்து வாக்குறேன். கலை அருமை அருமை. ஏப்பா இது என்ன கட்டப்படம் முளைப்பாரி மாதிரி. அடி வேளாங்கண்ணி கோவில் இல்ல, சாமி கும்பிட்டு கொண்டிருக்கிறது ஐயனார் கோயில். வேளாங்கண்ணி கோவிலுக்கு போற கண்டாளி மயன். எல்லா மதமும் நமக்கு சம்மதம் தான்டா. ஐயாவை பத்தி பாடு தம்பி. நீ காடமங்கலம் தாண்ட நினைக்கிறியா இல்லையா? கீசரி மேசரியா உன்னைய குண்டு. அடி ஐயனார் கோவில் இல்ல, அடி ஐயனார் கோவில் இல்ல. நேத்து சின்ன பையன் எப்படி பேசுறேன், அவனை பிடிச்சி சூம்பு. நீ போய் சூம்பு, என்ன மைத்துக்கிறாருன்னு சொல்ற. அடி ஐயனார் கோவில் இல்ல. நேத்து நாடகத்துக்கு வந்த நாரதரை செந்திலுக்கு முறையும் போட்டு போயிட்டேன். அதை தூக்கி சுத்திட்டு வந்துட்டேன். என்ன ப்ரோ? தெம்மாங்க பாட்டுக்கு பாடுங்க ப்ரோ. மிஸ் மூஞ்சூர் மண்டை. அந்த கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு 2 காடப்புறா 2 நிக்க, காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா பாடுற பேப்பலே பாட்டு தானா? பாட்டுத்தேன். அந்த காடப்புறா கலஞ்சுடனே, அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு, இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காடப்புறா அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க. ஏன் மேடம் பக்கத்துல வா, அப்ப நக்கிறதுக்கா நாடகத்துக்கு வர்ற? அண்ணே என்ன ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஒன்றும் சொல்ல முடியாது. அமைச்சு விடுங்க ப்ரோ. ரைடு ஓவர் ப்ரோ. 21 வருஷமா நாடகம் ஆடுறேன் நானே. அவன் கம்பு கூட்ட தொட முடியல, இவர் மெயின் சுவிட்சை தொட போறாரு. போங்க வெண்ணமேனே அங்கிட்டு போ. ஆனால் வர்றேன் பூரா எதை பழகுறாங்க இல்லையா, இதை நல்லா பழகுறாங்க. ஏன்னா அவங்க பாட அதுக்கு தேன் சொல்கிறேன். கத்தால வட வராமல் ஸ்ப்ரே ஆடுறேன். அவன் வர்றேன். தம்பி தம்பி உங்கள் முகத்தை கொண்டு அங்கிட்டு போங்க. செருப்பு கிட்ட 7 அடி அடிச்சு புரியாப்படா. ஏ என்னம்மா, ஏ பொண்ணம்மா, எனக்கு தெரியும் நீ பொத்து. இவர் எனக்கு சொல்லி கொடுக்க வர்றாரு. அம்மா ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேல்ராமூர்த்தி ஐயா அப்படி எழுதிடுவாரு. போ. யார் வரா? என்னம்மா என்னையும் ஏக்கிற ஏட்டுக்கு மூட்டியா வைக்கிற பிரதீஸ்வரி அழகு வட்ட புள்ள இவ தங்க புள்ள. என்னம்மா என்னைய ஏகிற? நல்ல காலை இழுச்சு வை, அப்பத்தான கரண்ட் புல் கணக்கெடுக்க முடியும். என்னம்மா என்னையும் ஏக்கிற ஏட்டுக்கு மூட்டியா பேசுற பிரதீஸ்வரி. என்னம்மா என்ன பண்றீங்க? அடி ஆட்டாதம்மா ஆட்டாத, அடி ஆட்டாதம்மா ஆட்டாத. மானூர் விஜயராம ராஜா பாட்டை ஏன் செத்தாருன்னா இவன் தாண்டா காரணம். ஏப்பா எந்த பாட்டு பாடுனாலும் லேசா பாட மாட்டேங்களா? பெரிய டிஎம்எஸ் பிற்கா வச்சுதான் பாடுவாரு. உனக்கு தொண்டைக்கு எது முடியுமோ அதை பாடு. பாட சொன்னதே இவன் தான், அப்புறம் வையிறான் பேக் கூதிமைய. அந்த செவ கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட, கொஞ்சம் வயசு குமரி புள்ள
ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு. இப்போ ஆடினாரில் அது என்ன ஆட்டம், இதே போர் போடுற ஆட்டம். இப்படி வந்தார், போர் போடுற கம்பியில் போயிட்டார். தம்பி இங்கிட்டு போங்க தம்பி, ஒரு எத்த போகிற விதறச்சு எத்த உங்கள் பேண்ட்டு முகரையை பாரு, மாசமான உள்ள நைட்டி ஓட்டுறது மாதிரி போடா. ஏ உஜாரையா உஜாரு ஓரஞ்சாரம் உஜாரு, உஜாரையா உஜாரு ஓரஞ்சாரம் உஜாரு. பெரிய கபடி வீரர் இப்பதான் தொடுறாரு. போய் தொடுறேன், போனஸே தொட மாட்டானடா. நீங்க தொடுங்க மாப்பிள்ள போனஸே. நான் எப்படி தொடுறேன் பாரு. ஆமா, ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள உன்ன போல யாரும் இல்ல. அடி ஒன்ன போல யாரும் இல்ல. உன்னைய பார்த்து புட்டேன் ஏ செல்லாயி அடிதாயே. கனங்கந்த மெனோ வாங்கி புள்ள மெனோ வாங்கி காரத்தோட்ட சமைச்சு வச்சே மாமா, சமைச்சு வச்ச. ஒதுக்குதோ ஒதுக்குதோ, குக்கரில் ஒதுக்குதோ, ஒதுக்குதோ ஒதுக்குது, குக்கரில் ஒதுக்குது, துடிக்குதோ துடிக்குது, உடம்புக்குள்ள ஒதுக்கி போடு. ஓட காடு ஓடப்பா காடு உள்ள ஒளஞ்சு நீக்காவையாக. ரேசரியை போட்டு பணியாரத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. பொங்க அரிசி நவாப்பா தம்பி, நான் தான் ஆடணும். இப்போல உணர்ச்சி வசம் பத்தாதே. இதுக்கு தானே போன வாரம் கம்பு கூட்ட சிறச்சுக்கிட்டு அரைஞ்சி. ஓட காடு ஓடப்பா காடு